சுனிதா வில்லியம்ஸ் பயணம் செஞ்ச டிராகன் 7 நிமிடங்கள் பூமியோட கட்டுப்பாட்டை இழந்ததா? Undocking occurring right on time at 12:05 a.m. Central Time. கொஞ்ச நேரத்துல பதபதச்சு அதிர்ச்சியில உறைஞ்சிருந்திருக்காங்க நாசா விஞ்ஞானிகள். இந்த தருணத்துல தான் விபத்துகள் அதிகமா நடக்குமா? இப்படி ஒரு ஆபத்தை கடந்து வந்தாங்களா சுனிதா வில்லியம்ஸ்? எதனால கட்டுப்பாட்டை இழந்தது? வழக்கமா இது நடக்குமா? 7 நிமிடங்கள் நடந்தது என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை 3:15 மணி அளவுல சர்வதேச விண்வெளி மையத்துல இருந்து பூமியை நோக்கி திரும்பி இருந்தாங்க விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரரான அலெக்சாண்டர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்துல பூமிக்கு திரும்பி இருந்தாங்க. அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சியிலும் நாசா ஈடுபட்டு இருந்தாங்க. அதிகாலை 3:15 மணி அளவுல தான் திடீர்னு பூமிக்கும் இந்த விண்கலத்துக்குமான தொடர்பானது துண்டிக்கப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து 70-40 கிலோமீட்டர் உயரத்துல மணிக்கு சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சிட்டு இருக்கும் போதுதான் தொடர்பு துண்டிக்கப்பட்டதா கூறப்படுது. சுமார் 6-7 நிமிடங்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லையா. இதனால நாசா விஞ்ஞானிகள் பதபதச்சு போயிருக்காங்க. 3:20 மணி அளவுல நாசாவினுடைய WB-57 அப்படின்ற கண்காணிப்பு விமானம் விண்கலம் பூமியை நோக்கி வர்றத படம் பிடிச்சு அனுப்பியிருக்கு. அதை தொடர்ந்துதான் டிராகன் விண்கலத்துடனான தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. பொதுவா இத பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு விண்கலமும் வளிமண்டல மறுநுழைவு அப்படின்ற ஆபத்தான செயல்முறையினுடைய ஒரு பகுதியை கடந்து வருது. அப்போ தொடர்பானது துண்டிக்கப்படுறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிளாக் அவுட் டைம்ல தான் விபத்துகள் அதிகமா நடக்குமா? 2003ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளி வீரர் கல்பனா சாவ்லா அவர்கள் உட்பட 7 பேர் பயணம் செஞ்ச கொலம்பியா விண்கலம் இந்த பிளாக் அவுட் டைம்ல தான் விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. பொதுவா விண்கலம் வளிமண்டல மறுநுழைவப்போ அதீத வேகம் மற்றும் காற்றினுடைய மூலக்கூறுகளோட உராய்வு விசை காரணமா அதிகப்படியான வெப்பம் வெளியாகிறதா கூறப்படுது. 1000 டிகிரி செல்சியஸுக்கு மேல போகும் பொழுது விண்கலத்தை சுத்தி பிளாஸ்மா ஷீட் உருவாகுமாம். இதன் காரணமா தான் இந்த பிளாக் அவுட் டைம் ஏற்படுறதா கூறப்படுது. விண்கலத்துல இருந்து பாராசூட் ஓபன் ஆகிற வரைக்கும் இந்த பிளாஸ்மா ஷீட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. இந்த பிளாக் அவுட் டைமை குறைக்கிறதுக்காக நாசா பல முயற்சிகளையும் எடுத்துட்டு வருது. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.